இலங்கை பிரச்சினையில் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்த மாணவர் அமைப்பினர் திட்டமிட்டுள்ளனர். வெள்ளியன்றும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நீடித்தது. இலங்கைக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைய குழுவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது. ஆனால் தீர்மானம் நீர்த்துப் போனது என்றும் இதனால் எந்த நன்மையும் ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்காது என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பினர் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து இனிமேல் தமிழகம் முழுவதும் மாணவர்களை ஒத்துழையாமை இயக்கத்திற்காக நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம். சுங்கச்சாவடியில் நாம் செலுத்தி வருகின்ற வரிகள், அதேபோல் ரயில் கட்டணங்கள், நாம் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற வரிகள், இது போன்ற எதனையும் பொதுமக்கள் யாரும் இதை மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டாம் என்று மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் அறைகூவல் விடுகிறோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாணவ சக்திகளை ஒன்று திரட்டி மார்ச் 31ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தை டெல்லியில் நடத்தப்போவதாக தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். 31ஆம் தேதிக்குள் மத்திய அரசு எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை என்றால், இந்த மாணவர்கள் போராட்டம் குறித்த கருத்துக்களை அவர்கள் சொல்லவில்லை என்றால், பிரணாப் முகர்ஜி என்கிற முன்னாள் மத்திய மந்திரி ஒளிந்திருக்கிற அந்த மாளிகையை நாங்கள் முற்றுகையிட இருக்கிறோம். லோக்சபா தேர்தலில் இக்கோபம் எதிரொலிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்த மாணவர்கள் IPL கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி பங்கேற்று விளையாடினால் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் இலங்கை விவகாரம் தொடர்பாக பல்வேறு இடங்களில் போராட்டம் வலுத்து வருகிறது. இலங்கை அகதிகள் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. ஜெனீவா தீர்மானத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டம் நடத்தினர். ஆனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அமெரிக்காவின் தீர்மானம் ஈழ மக்களின் துயரத்திற்கு பின்னர் இலங்கை அமெரிக்காவின் தேசிய கொடிகளை எரித்து தங்கள் எதிர்ப்பை வக்கீல்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் வெள்ளியன்றும் பரவலாக மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரின் போராட்டம் நீடித்து வருகிறது.